உதகை அருகே 2 சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞருக்கு தூக்கு தண்டனை வழங்க கோரி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உதகை அருகே காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த அஜித் என்ற இளைஞர் 9 வயது சிறுமியை வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் அங்கு ஓடி வரவே தப்பியோட முயன்ற அஜித்தை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். தகவலின் பேரில் வந்த போலீசார் படுகாயமடைந்த நிலையில் கிடந்த அஜித்தை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஏற்கனவே கடந்த ஓராண்டுக்கு முன்பு 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் போக்சோ மற்றும் குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அஜித் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சமீபத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த சான்றிதழை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அவர் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் தற்போது மற்றொரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அஜித்திற்கு தூக்கு தண்டனை வழங்க கோரி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோயிலில் குழந்தை விளையாண்டுருக்கும் போது இந்த அஜித்குமார்ன்றவன் ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே இது சம்பவம் இதாகிடுச்சு. அது பார்க்க ரொம்ப இதாக இருக்குது. அவன் அந்த அஜித்குமார்ன்றவன் ஏற்கனவே போக்சோ சட்டத்தில் கைதான பையன். அவன் மறுபடியும் வெளியே வந்திருக்கான். 90 நாளில் வெளியே வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி சதிச்சிருக்கான். அவனை வந்து வெளியே வராமல் பண்ணணும். அவன் மேலே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு இது எடுக்கணும். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே கைதான அஜித் மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.